ஜான் ஜோசப் ஐயா வந்திருக்கிறாங்க. அவரை குறித்து சில வார்த்தைகள் இருக்குது. அவர் வந்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சார்பாகவும் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை குறித்து சொல்ல வேண்டுமானால் சில காரியங்கள், எங்களுடைய பைபிள் காலேஜ் வந்து பாலாபக்கத்தில் நடக்குது. ஒரு சில குடும்பத்தார்கள் அதில் வந்து கலந்து கொள்கிறார்கள். அந்த பைபிள் காலேஜுடைய ப்ரொஃபஸர் ஆமென் பாருங்கள், போன வருஷத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய சப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட் நாள் அவர் கிளாஸ் எடுக்கும்போது நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு டீச்சிங்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து அவருடைய கிளாஸஸ் மாதம் வந்து நடந்துகிட்ருக்கு பாலாவாக்கத்தில். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. இன்னொரு காரியம் கூட, அவரோடு கூட நெருங்கி பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, ஏஎஃப்டி சாம்பி செல்லதுரை எத்தனை பேர் தெரியுங்களா? ஏஎஃப்டி சாம்பி செல்லதுரை அவருடைய டீச்சிங்னா நான் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப நான் கேட்பேன். அப்படி இருக்கும் பொழுது பாஸ்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் ஏஎஃப்டியில் தான் வந்து 3 வருஷம் நான் பிடிஹெச் நான் படித்தேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய போதனைகளை கேட்டு அந்த டீச்சிங்கில் கேட்டு ஒருத்தர் ஊழியக்காரன் எழும்புறாருன்னா அவங்களோட டீச்சிங் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அவரோட கூட நெருக்கமாக பழகுவதற்கு எனக்கு அது ஒரு ரொம்ப வாய்ப்பாக அமைந்தது. அதனால் ஆண்டவர் வந்து அவரோடு கூட கர்த்தர் கொடுத்துருக்க அந்த ஐக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நிச்சயமாக தம்முடைய தாசனை கொண்டு நம் மத்தியில் கர்த்தர் பேசுவார், இடைப்படுவார். நம் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை முன்பதாக அழைக்கலாமா? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம் வெறுப்பாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே பிதாவாகிய தேவன் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதனால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரெண்டாவது, நம்முடைய பிஷப் ஐயா. ஐயா யார்? ஆமாம், பிஷப் ஐயா. நான் பாஸ்டர் தான் சொல்லுவேன். சரி, ஐயா வந்து உண்மையிலே பிஷப் தான். எவ்வளோ பெரிய சபை வச்சுருக்கிறாரு. அதனால் பிஷப் ஐயா ஜாஸ்வா அவர்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த ஆசீர்வதிப்பான்றதை விட நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே தேவன் எல்லா ஆசீர்வாதத்திலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து எழுப்பதில். நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் முதலாவது தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் 327வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 327. 1 யோவான் 3 1 முதல் 3 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இயேசு வெளிப்படும் போது இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 3வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், அவர் மேல், அதாவது தேவன் மேல் இப்படிப்பட்ட என்ன வைத்திருக்கிறவர்கள்? நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் தேவன் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன பண்ணுகிறானாம்? சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்போ இன்றைக்கு தலைப்பு என்ன என்றால் மகிமையான நம்பிக்கை.
மகிமையான நம்பிக்கை என்கிற அற்புதமான தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் பல பெயர் இருக்குது. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு பல பெயர்கள் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன பெயர் இருக்குது? கிறிஸ்தவர்களாகி நமக்கு தேவன் பல பெயர்களை வைத்திருக்கிறார். என்ன பெயர் ஏதாவது சொல்லுங்கள். என்ன சிஸ்டர்? அப்போஸ்தலர்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே அப்போஸ்தலன்ட்டாங்க. சரி, நமக்கு ஆண்டவர் பல பெயர்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள், நாம் பரிசுத்தவான்கள், நாம் தேவனுடைய சபையார், தேவனுடைய மந்தை, தேவனுடைய ஆலயம், மணவாட்டி, அப்படி பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பெயர் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவர்களாகி நமக்கு நம்பிக்கை உள்ளவர்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு பேரே என்னது? நம்பிக்கை உள்ளவர்கள். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னதாக நமக்கு நம்பிக்கை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்றைக்கு நாம் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து நமக்கு பேரே என்னது? நமக்கு பேரே நம்பிக்கை உள்ளவர்கள் என்று தேவன் அழைக்கிறார். நமக்கு என்ன நம்பிக்கை? நாமெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல. நாமெல்லாம் யார்? நம்பிக்கைக்குரியவர்கள். எதெல்லாம் நம்புகிறோம் தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளாம் எதை நம்புகிறவங்க? நம்ம எதை நம்புகிறோம்? இப்போ இந்த வசனத்தை வாசித்தோம், அதில் சொல்கிறார் யோவான் அப்போஸ்தலன், என்ன நம்புகிறோம்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் அவரை காண்பேன், அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்று நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நமக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அநேகருக்கு இதெல்லாம் தெரில. இயேசு வருவார்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறாங்க. சபையார் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் இயேசு வரும்போது நானும் அவரை போல மறுரூபமாவேன்னு யாரும் என்ன பண்ணுறதில்ல? நம்புறதில்ல. ஏன்னா யூடியூப்பில் நிறையா பார்த்துட்டு இந்த 2ஆம் வருகையை குறித்து சிப்பு வருது, அது வருது, இஸ்ரேலில் போர் வருது, அங்கே போர் வருது, இங்கே போர் வருதுன்னு சொல்லிட்டு 2ஆம் வருகையை குறித்து சொல்லி ஜனங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பயமுறுத்துறாங்க. ஐயோ இயேசு வரப்போகிறார் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பயமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆயத்தம் ஆகிட்டியா, அதாகிட்டியா, இதாகிட்டியா, ரெடி ஆகிட்டியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இங்கே யோவான் அப்போஸ்தலன் சபையாரை ஆற்றி தேற்றுகிறார். அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். என்ன நம்பிக்கை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வரும்போது நான் அவரை காண்பேன். காண்கிறது மாத்திரமல்ல, அவர் இருக்கிற வண்ணமாக நானும் என்ன ஆவேன்? மறுரூபமாவேன். அவர் வரும்போது நாமும் என்ன பண்ணுவோம்? அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால் வருகையை குறித்து பயப்படக்கூடாது. சில அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் எங்கும் சபையாரை பயப்படுத்தவே இல்லை. இயேசு வருவார்னு விசுவாசிச்சாங்க. அவர் வரும்போது நாம் அவரோட கூட என்ன ஆவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தான் ஆணித்தரமாக போதிச்சாங்க. சரிங்களா? சந்தேகத்தை எங்கேயுமே போதிக்கலை. இயேசு வந்துடுவார், நம்ம போவோமோ போக மாட்டோமோ, நமக்கு பரலோகம் இருக்குதோ இல்லையோ அப்படின்ற அவிசுவாசத்தை, அவநம்பிக்கையை புதிய ஏற்பாட்டில் எந்த அப்போஸ்தலரும் போதிக்கலை. சரி, அப்போ பிரியமானவர்களே, நாமெல்லாம் யார்? பெரிய நம்பிக்கைக்குரியவர்கள். நம்மெல்லாம் யார்? நம்பிக்கைக்குரியவர்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி, நம்பிக்கைனா என்ன? அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம எதுவுமே ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தோம்னா நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கைனா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். உலகத்தில் சொல்லுவான், நம்பிக்கை இல்லாட்டி இந்த உலகமே நம்பிக்கை தானேங்க, வாழ்க்கை எல்லாம் நம்பிக்கை தான் அப்படின்னு நம்பிக்கைன்னு வாங்க. ஆனால் நம்பிக்கைனா என்ன சொல்லுங்கள்? என்ன சார் நம்பிக்கைனா என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. நம்பிக்கைனா என்னன்னு தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை நம்ப முடியும். இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் எல்லாவற்றையும் மீறி வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு 3 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். என்னென்ன வார்த்தை? ஒன்று விசுவாசம், இன்னொன்று என்னது? நம்பிக்கை, 3வது என்னது? அன்பு. அன்பை குறித்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். தப்பு கிடையாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா, நம்பிக்கை என்பது பார்க்குற காரியங்களை நம்புறது நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் தேவன் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார் என்று நம்புவது தான் என்னது? நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை என்பது இன்னைக்கு நான் பார்க்குறேன், ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, ஒரு பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்புறது நம்பிக்கை அல்ல.
நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை விடுவிப்பார், தேவன் என்னை காப்பாற்றுவார், தேவன் என்னை சுகமாக்குவார், தேவன் எனக்கு ஜீவனை தருவார், நான் வெற்றி பெறுவேன். இன்னைக்கு ஒரு வேளை தோல்வியாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நான் என்ன ஆவேன்? வெற்றி பெறுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், நாங்கள் நல்லா இருப்போம் என்று நம்புவதுதான் என்னது? நம்பிக்கை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை என்பது இன்னைக்கு பாருங்கள், அநேகர் பிரச்சனை இருக்குதுன்னா இந்த பிரச்சனை மாறவே மாறாது அப்படி நம்புகிறாங்க. இந்த போராட்டம் மாறவே மாறாது, இந்த வியாதி போகவே போகாது, இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்புறனால தான் கவலை, வருத்தம், வேதனை. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள். ஆனால் நாமெல்லாம் யார்? நம்பிக்கைக்குரியவர்கள்னா பார்க்குற விஷயங்களை நம்பக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கண்ணில் பார்க்குற விஷயங்களை நம்பக்கூடாது. அப்புறம் எதை நம்பணும்? எதிர்காலத்தில் தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் அதை நம்பும்போது தான் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? பார்க்குற பிரச்சனையவே நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள நம்பிக்கை வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்பலை, அப்போ வருத்தத்தில் தான் இருப்பீங்க, வேதனையில் தான் இருப்பீங்க. ஆனால் நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புவதுதான் என்னது? நம்பிக்கை. இப்போ கவனிங்க, எத்தனை பேர் நம்ப போகிறீங்க இந்த வருடத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்? அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் இந்த 2026 எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், கடன் பிரச்சனை மாறும், இந்த கண்ணீர் மாறும், என் குடும்ப பிரச்சனை மாறும் என்று நம்பும்போது நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம், விடுதலையாக இருப்போம். சரிங்களா? இதுக்கு அர்த்தத்தை பைபிள்லேருந்தே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. ரோமர்கள் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் நம்பிக்கைனா என்னன்னு அங்கே விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த ரோம திருச்சபை மக்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறார். நீ நம்பிக்கைனா என்னன்னு முதலாவது தெரிந்து கொள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 8:24 வாசிப்போம். நல்லா கவனிங்க. எதை பற்றி பேசுகிறாரு? நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். பார்த்தீங்களா? அழகா விளக்கம் சொல்கிறார் பாருங்க. பார்க்கிறத நம்புறது என்ன இல்லை? நம்பிக்கை கிடையாது. அப்போ நம்பிக்கைன்னா என்ன? காணாதது, பார்க்காததை நம்புறது தான் என்னது? நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? அழகா டெஃபனிஷன் விளக்கம் கொடுக்குது பாருங்க பைபிள். நம்பிக்கைனா என்ன? பார்க்குற விஷயங்களை நம்புறதுக்கு நம்பிக்கை தேவையில்லை. ஆனால் நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் காணாத காரியங்களை, தேவன் இனி செய்ய போகிற காரியங்களை நம்புவதுதான் என்னது? நம்பிக்கை. அப்போ எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ அதுதான் நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் குடும்ப பிரச்சனை இப்படி இருக்குது, என் வியாதி இப்படி இருக்குது, என் பண பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்து நம்பினோம்னு வச்சுங்க, வருத்தம், வேதனை, கவலை தான் இருக்குது. ஆனால் காணாத காரியங்களை என்ன பண்ணணும்? நம்பணும். கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். நான் வர வர என்ன ஆவேன்? விருத்தி அடைவேன், நான் பெருகுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார், தப்புவிப்பார், எனக்கு வழியை ஏற்படுத்துவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என்னை விடுவிப்பார். என் குடும்பத்தார் ஒருவேளை இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு வருவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, நித்திய வாழ்வை பெறுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும், விடுதலையோடு இருக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. நமக்கு பேரே என்னது? நம்பிக்கை உள்ளவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நம்பிக்கை இருக்கீங்க. பார்த்தீங்களா? நமக்கு பேர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, பேர் வச்சாச்சு. என்னது? நீங்கள்லாம் யார்? நம்பிக்கைக்குரியவர்கள், நம்ப தகுந்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள நம்பிக்கை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையே இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த கவலை ஏன் வருது தெரியுங்களா? கவலைன்னா வேற ஒன்றும் இல்லை. கவலைன்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே கேள்வி. கவலைன்னா என்ன? கவலைன்னா என்னது? என்ன சார் கவலையே படாதவங்க மாதிரி இருக்கு உட்காந்துருக்கிறீங்க? கவலைன்னா என்னது? என்ன சார்? பார்த்தீங்களா? அதான் நம்புறது தான் நெகட்டிவ். நம்பிக்கையினுடைய ஆப்போசிட்டு தான் என்னது? கவலை. இந்த பிரச்சனை மாறவே மாறாது, இது தீரவே தீராது, இதுக்கு வழியே
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் என்னது? கவலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கவலை வருத்த இதெல்லாம் வந்து நம்ம மேற்கொள்ளணும்னா பிரச்சனையை பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனைக்கான பதில் தேவனிடத்தில் இருக்குது. தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் காப்பாற்றுவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நம்பும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? சமாதானமாக இருப்பீங்க. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. ஆபிரகாம் தான் யார்? விசுவாசத்தில் வீரன். ஆனால் அவர் பயங்கரமான நம்பிக்கையுடையவர். எப்படி தெரியுங்களா? அவரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ஆச்சரியப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒருத்தர் ஆச்சரியப்படுகிறார் விசுவாசத்தில்னா அது ஆபிரகாம் தான். காரணம் என்னென்னா, நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போதும் ஆபிரகாம் என்ன பண்ணானா? நம்பினான். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையினுடைய பெரிய அற்புதமான காரியத்தை பாருங்கள். நம்புகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனாலும் நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்ப முடியும். கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்க முடியும். அதான் ஆபிரகாம் 100 வயது, சாராளுக்கு 90 வயது, குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன இல்லை? நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, சாத்திய கூறுகளே கிடையாது, வழியே கிடையாது. இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இல்லை, நடந்ததே கிடையாது. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணா? நம்பினான். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை வந்து ஒரு அற்புதமான காரியம். எனக்கு வந்து இன்னைக்கு பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சொன்னோம்னு வச்சுங்களேன், கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி சொல்லுங்கள் பிரதர். பார்த்துருக்கீங்களா? என்னது நம்புகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க. இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லையா, ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும்னா நம்மள்கிட்ட ஏதாவது கொஞ்சம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு 5-10 லட்சமாவது இருக்கணும். இருக்கிறது 10 லட்ச ரூபா கடன். ஆனால் நான் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நான் இடம் வாங்குவேன்னு யாராவது நம்புவாங்களா? புரியுதா உங்களுக்கு? நம்பவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையே வராது. ஏன்னா எனக்கு இருக்கிறதே கடன் பிரச்சனை இவ்வளோ இருக்குது, இனி நான் எப்படி இடம் வாங்குவேன், நான் எப்படி வீடு கட்டுவேன், நான் எப்படி முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்புறதுக்கு எதுவுமே இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் மீது என்ன பண்ண முடியும்? நம்பிக்கையை வைக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதான் நம்பிக்கையினுடைய ஒரு அற்புதமான காரியம். சரி, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த நம்பிக்கை நமக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை குறித்து ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பாரு. நம்பிக்கை நமக்கு ஒரு 5 அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் துக்கத்தில் இருந்தாலும் துதிக்க வைக்கும். அல்லேலூயா. நம்பிக்கை நீங்கள் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் அந்த துக்கத்தின் மத்தியில் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த துக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். பாருங்கள், உதாரணத்துக்கு சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 43:5 வாசிப்போம். சங்கீதம் 43:5 ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை துதிக்கிறார். சங்கீதம் 43:5, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, ஆம் ஆம் நான் இன்னும் என்ன பண்ணுவேனா? துதிப்பேன்றார். பாருங்க, 43:5 நான் வாசிக்கிறேன் பாருங்க மறுபடியும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி என்ன பண்ணிரு? காத்திரு. தமிழில் தேவனை நோக்கி காத்திருன்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் மீது நம்பிக்கை வை, ஹோப் இன் காட். இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது எப்படி வருது? ஹோப் இன் காட். கர்த்தர் மீது என்ன பண்ண? நம்பிக்கையாக இரு, கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இங்கே தாவீது அப்படி சொல்லிட்டு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவன் நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு வசனம் தெரியுமா? இதை நான் விலைக்கு சொல்கிறேன் பாரு, நல்லா கவனிங்க. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், யார்கிட்ட பேசுகிறார். இந்த தாவீது என்ன பண்ணுறாரு? யார்கிட்டே பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்கிட்ட பேசுகிறார்? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுகிறாரா, மனைவிட்ட பேசுகிறாரா, பிள்ளைகளை பார்த்தா பேசுகிறாரு, இல்லை கடங்காரன்ட்ட பேசுகிறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு? தன்னை பார்த்து பேசுகிறார், தன் மனதை பார்த்து பேசுகிறார், உள்ளத்தை பார்த்து பேசுகிறார். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். சுருக்கமாக சொன்னோம்னா, தாவீது ஏன் டென்ஷன் ஆகுற, ஏன் கலங்குற, ஏன் கண்ணீர் வடிக்கிற,
ஏன் பயப்படுற, ஏன் நடுங்குற, ஏன் திகைக்கிற அப்படின்னு தாவீது யாரை பார்த்து பேசுகிறாரு? யாரை பார்த்து பேசுகிறார் சார்? தாவீதை பார்த்தே பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணானாம்? திடப்படுத்தி கொண்டான் இருக்கும். எப்படி திடப்படுத்தினான்? இப்படி தான் திடப்படுத்துறது. என்னது? அவனுக்கு அவனே என்ன பண்ணுறான்? மோட்டிவேட் பண்ணுறான், என்கரேஜ் பண்ணுறான். தாவீது பயப்படாத, கலங்காத, திகையாத, கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உன் பட்சத்தில் தானே இருக்கிறாரு. உனக்காக யாவற்றையும் அவர் செய்கிறவர். அவர் இருக்கும்போது நீ இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுற, கலங்குற, திகைக்கிற? கர்த்தர் மீது என்ன பண்ண? நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி தாவீது தனக்குத்தானே என்ன பண்ணுறான்? பேசிக்கொள்கிறான். அதான் சொல்கிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? இப்படி யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்கள். இப்படி நீங்கள் உங்களே சொல்லியிருக்கிறீங்களா? என்ன சார், யாராவது இப்படி சொன்னால் பைத்தியம்ன்றுவாங்க. அவங்களுக்கு ஆள் இருக்கும்போது அப்படி பேசக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? நம்முடைய துக்கத்தின் மத்தியில் இருக்கிறோம், வருத்தத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோன்னா நாம் என்ன பண்ணணும்? நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? பொதுவாக மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா? நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? நம்மளை விசாரிக்க மாட்டாங்களா? அம்மா அப்பா யாராவது, இப்போ பாருங்கள், பெண்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே யாருக்கு ஃபோன் அடிப்பாங்க? ஐயா யாருக்கு ஃபோன் அடிப்பாங்க? ஆமாம், கால் அவங்க அம்மாவுக்கு போகும். அப்படி அவங்க எடுக்கலையாட்டி அடுத்த கால் யாருக்கு போகும்? அவங்க தங்கச்சிக்கு போகும், அவங்க அக்காவுக்கு போகும். புரியுதா உங்களுக்கு? இல்லை அத்தை என்ன ஐயா அப்படியே ரவுண்டில் போகும். புரியுதா உங்களுக்கு? அம்மா இப்படி ஆயிடுச்சுமா, அம்மா எங்கம்மா இருக்கிறியா அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, நீ பாட்டுக்கு கவலை இல்லாமல் இருக்கிற, உடனே வாமா, எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுமா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. போட்டு இவங்க பிரச்சனையை பாவம், அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க, வயசானவங்களாக இருப்பாங்க. அங்கே போட்டு இடிக்கிறது அவங்கள. உனக்கு என்ன கண்டுக்காமல் இருக்கிற, நானே எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலை மேலே கவலைப்படுத்துறது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் பொதுவாக மனிதனுடைய சிந்தனை. ஆனால் தாவீது தனக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம்னே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல, அவங்க மாமனாருக்கு ஃபோன் அடிக்கலை, அவங்க தம்பிக்கு ஃபோன் அடிக்கலை, அவருடைய இல்லை இப்போ பெரிய ராஜா மந்திரியை கூப்பிடு அப்படின்னு அவர் போகலை. அவர் என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? கலங்குற நேரத்தில் கர்த்தரை நம்பு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்பு. இதை தான் சொல்லணும். நீங்கள் பயப்படும் நேரத்தில் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, அமைதியாரு, டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நேரம் பிரச்சனை என்பது கொஞ்ச நேரம், உபத்திரவம் என்பது கொஞ்ச நேரம். கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் என் ஆண்டவராக இருக்கிறபடியால் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எனக்காக உயிரையே கொடுத்தவர். பவுல் சொல்றார், சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்தவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? இதெல்லாம் நம்ம சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன பண்ணணும்? சொல்லணும், அறிக்கை பண்ணணும். அப்போ பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் பாருங்கள், தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குகிற? தேவனை நோக்கி என்ன பண்ண? காத்திரு, தேவன் மீது நம்பிக்கை வை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் மீது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம யாரைத்தான் நம்பணும்? கர்த்தரை நம்பணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வருது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை, பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கர்த்தரை தான் நம்பணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் தான் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை காப்பாற்றுவார், அவர் தான் நம்மளை வழி நடத்துவார், அவர் தான் நம்மளை சுகமாக்குவார். வேறு யாராலும் என்ன நமக்கு ஒரு விடுதலை வரவே வராது. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் ரிசல்ட் சொல்கிறார் பாருங்க. கடைசியில் சொல்கிறார் பாருங்க, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? முன்னாடி ஏன் கலங்குகிறாய் என்றார். கலக்கமான சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த கலக்கத்திலும் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவரெல்லாம் விசுவாச வீரர். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜனங்கள் விசுவாசிகள் கலக்கத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? துக்கமாக இருக்கிறாங்க, வேதனையாக இருக்கிறாங்க, வருத்தமாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? என்ன சார்? போட்டு வீட்டுக்காரரை விட மாட்டாங்க, சும்மா விட மாட்டாங்க. பெண்களாக இருந்தால் புரியுதா உங்களுக்கு? போட்டு இடின்னு இடிக்கிறது. எனக்கு வயிற்று வலி, எனக்கு இடுப்பு வலி, எனக்கு முழங்கால் வலி, முட்டி வலி இருக்குது, எனக்கு ஒரு இது இருக்குது, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக டிவி பார்த்து இருக்கிற, நீ ஜாலியாக இருக்கிற, நீ என்ன பண்ணு? என்னோட சேர்ந்து கவலைப்படு.
என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அப்படியே ஒரு ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க திருப்தி ஆவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க துக்கமாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் என்ன பண்ணணும்? துக்கமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? தப்பு கிடையாது. ஆனால் தாவீது பாருங்க, துக்கமாக இருக்கும்போது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை என்ன பண்ணுறாரு? துதிக்கிறார். அல்லேலூயா. துக்கத்திலையும் நாம் கர்த்தரை நம்பும்போது என்ன பண்ணலாம்? துதிக்கலாம். முறுமுறுக்க தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாய் துக்கத்திலையும் நாம் என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சாத்தியமாங்க. தாவீது சரி துதிச்சாரு. புதிய ஏற்பாட்டு விசுவாசி நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே யூதர்கள் பிடிச்சி அடித்து அவரை என்ன பண்ணிட்டாங்க? சிறையில் போட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்க? தொழுமரத்தில் கட்டி வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடின்னு அடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? தொழுமரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. முதுகில் அடித்தாங்களா, எங்கே அடித்தாங்கன்னு தெரில, முட்டியில் அடித்தாங்களா, எங்கே அடித்தாங்கன்னு நம்ம பார்க்கல. ஆனால் தொழுமரத்தில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. சரி, அதாவது டாக்டர்லாம் சொல்கிறாங்க, ஒரு கையிலையோ கால்லையோ ஒரு புண்ணு இல்லை ஒரு வேதனை ஒரு காயம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதனுடைய பீக் எப்போ இருக்குமா? நைட்டு 12 மணி. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, ஸ்லிப்பாயிட்டீங்க அப்படின்னா அந்த மயக்க ஊசி இந்த இது போடலன்னு வச்சுங்க, அந்த வலி அப்போ தெரியாது. ஆனால் நைட்டு 11 மணி 12 மணி ஆகும்போது எப்படி இருக்கும்? தூக்கம் வராது, வேதனையாக இருக்கும், பயங்கரமாக வலிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இயல்பு. அப்போ பவுலையும் சீலாவையும் அடின்னு அடித்து தொங்க விட்டுருக்குறாங்க. 12 மணிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பவுலும் சீலாவும்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கூக்குரலாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அடின்னு அடித்து தொங்க விட்டுருக்குறாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? துதித்து கொண்டு இருந்தார்கள். ஏன்னா கர்த்தர் மீது அவங்க என்ன பண்ணாங்க? நம்பிக்கை வைத்தார்கள். இந்த அடிக்கு இப்போ இன்னைக்கு மட்டும்தான். ஆனால் கர்த்தரை நான் நம்புவேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை இந்த சிறையிலிருந்து விடுவிப்பார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க? துதித்தாங்க. அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் யாரை நம்பணும்? கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைக்கும்போது நாம் கர்த்தரை துதிக்க முடியும். சரிங்களா? எத்தனை பேர் துதிக்க போகிறீங்க எல்லா சூழ்நிலையும்? அல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? சோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாம் இப்படிலாம் சொல்ல தேவையில்லை. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பவுல் அப்படியா சொன்னார்? பவுலும் சீலாவும் அப்படி சொல்லலை, துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் கலங்குகிறாய், ஏன் வேதனைப்படுகிறாய்ன்னு சொல்லலை. காரணம் என்னென்னா, தேவனை குறித்த ஒரு பெரிய அறிவு. என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னை ஆசீர்வதித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை பரிசுத்தமாக்கினவர், என்னை நீதிமானாக்கினவர், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்தவர். எனக்கு விரோதமாக அவர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார், என்னை கைவிட மாட்டார், எனக்காக குமாரனே கொடுத்தவர், எப்படி கைவிடுவார்? புரியுதா உங்களுக்கு? அந்த அறிவு தான் அந்த இரவு வேளையிலையும் பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுச்சு? துதிக்க வைத்தது. அப்போ பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளை நாம் எப்பொழுதும் கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். எதற்காக துதிக்கணும் சொல்லுங்கள்? சிலர் ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், நான் கேட்டிருக்கிறேன், ஆரம்ப காலங்களில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார் சபையில், கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டு, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு 4 இட்லி கொடுத்தீரே அதற்காய் சோத்திரம் அப்படின்றார். அப்படியே ஜெபிச்சார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பாரா, என்ன மனுஷன் தாழ்மையாக இருக்கிறார், எவ்வளோ கிராட்டிடியூடாக இருக்கிறார். 4 இட்லி கர்த்தர் அவருக்கு கொடுத்தது கூட என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்தரிக்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பவுல் எங்கேயும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே 4 இட்லி கொடுத்தீரே, மண்ணா கொடுத்தீரே, தண்ணீர் கொடுத்தீரே, தாகத்தை தீர்த்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லவே இல்லை. பவுல் எதற்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார் தெரியுங்களா? இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் எங்களை என்ன பண்ணியிருக்கிறீர்? உட்படுத்தி இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பாவத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம், நரகத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி தேவன் எங்கே வச்சிருக்கிறாரு? பரலோகத்தில் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? மேலான காரியத்துக்காய் சோத்தரிக்கணும், பெரிய காரியங்களுக்காய் துதிக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ பிரியமானவரே, முதலாவது நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது துக்கத்திலும் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஒரு அற்புதமான காரியம். இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்பிக்கை செழிப்பை தருகிறது. நம்பிக்கை நமக்கு என்ன தருகிறது? செழிப்பு, ப்ராஸ்பர் ஆகுவீங்க.
நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சா செழிக்காமல் இருக்க முடியாது, இருந்த இடத்துல இருக்க முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாது. நாளுக்கு நாள் தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? செழிப்பாக்குவார். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம் வசனம். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பாருங்கள். தெரியாது ஆனால் வாசிக்கும்போது தெரியும் பாருங்கள். எரேமியா 17:7 வசனத்தை வாசிப்போம். பாருங்க, நம்பிக்கையை பற்றி பேசுகிறார் எரேமியா. கர்த்தர் மேல் என்ன பண்ணணுமா? நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? நீங்கள்லாம் பாக்கியவான். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாரை நம்புகிறோம்? கர்த்தரை நம்புகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்புகிற நாம் யாரு? பாக்கியவான். இப்போ என்ன கேள்வினா, எந்த விதத்தில் பாக்கியவான் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 8வது வசனம். அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அவன் என்ன ஆமானா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்களாக்க நிச்சயமாய் நீங்கள் செழிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? அதுதான் சொல்கிறார். அதாவது தண்ணீர் ஓரமாய் கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்டது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்பொழுதும் பச்சையாக இருக்குமா, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் என்ன பண்ணுமா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்போம். அல்லேலூயா. நம்ம கனி ஓயவே ஓயாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறபடியால் இப்போ பாருங்கள், இப்போ சீசன் வாங்க பார்த்துருக்கிறீங்களா? இப்போ மாம்பழத்துக்கு என்ன இருக்குது? ஒரு சீசன் இருக்குது இல்லையா? சீசன் இப்போ வரல. ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் என்ன தான் இருக்கும்? இப்போ இன்றைக்கி யாராவது மாம்பழம் வச்சுருக்கிறீங்களா? வீட்டில் இருக்குதா? இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த மாம்பழ சீசன் கிடையாது. கொஞ்சம் ஏப்ரல் மே ஆச்சுன்னு வச்சுங்க, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் என்ன தான் இருக்கும்? மாம்பழமாக இருக்கும். சில டிஃபனே மாம்பழம் தான், லஞ்சே மாம்பழம் தான். அதான் 2 மாம்பழம் இருக்குல்ல, சாப்பிட்டு போங்க அப்படின்னு வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ரேட்டு கம்மி, 50 ரூபா 100 ரூபாய்க்கு கிலோ கணக்கில் விற்பான் சீசன் டயத்தில். அப்போ அந்த சீசனில் தான் மாம்பழம் என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? பலாப்பழம் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, கொய்யாப்பழம் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் எப்பொழுதும் கனி கொடுப்பான். அல்லேலூயா. நமக்கு சீசன்லாம் என்னது? எல்லா டைம் சீசன் தான். அல்லேலூயா. அதான் செழிப்பு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனா என்ன ஆவான்? என்ன ஆவான்? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ? கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரமாவான். கர்த்தரை நம்புகிறவன் ஒன்றுமில்லாமல் போவான். கர்த்தரை நம்புகிறவன் கெட்டு போவான். கர்த்தரை நம்புகிறவன் கடன் பிரச்சனையில் இருப்பான். கர்த்தரை நம்புகிறவன் கைவிடப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரத்திலே இருப்பான். அப்படியா சொல்லப்பட்டிருக்கு சிஸ்டர்? நிறைய பேர் அப்படி பிரசங்கம் பண்ணுறான். நாம் எல்லாம் கர்த்தரை நம்புகிறோம், நமக்கு தரித்திரம் தான். பார்த்தீங்களா? கர்த்தரை நம்புகிற நம்ம எல்லாம் என்ன ஒன்றுமில்லாதவர்கள் அப்படி எங்கேயுமே சொல்லலை. கர்த்தரை நம்புகிறவன் என்னவா? செழிப்பான். அப்போ எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? நாமெல்லாம் செழிப்போம். அல்லேலூயா. செழிப்பான்னா இங்கிலீஷில் ப்ராஸ்பர். எல்லாரும் சொல்லுங்க. ப்ராஸ்பர். ப்ராஸ்பர்னா அவன் நிச்சயமாக வெற்றி அடைவான், தோல்வி அடையவே மாட்டான். அவன் வாழ்க்கை குறைவுபட்டே போகாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தரை நம்புகிற நாம் என்ன ஆவோம்? செழிப்போம். அதை விசுவாசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? செழிப்பை விசுவாசிக்கணும். பாருங்கள், எனக்கு இதெல்லாம் ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நம்மளா பைபிளை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு மைண்ட் செட்டப் வச்சுருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செஞ்சார்? அவருக்கு தங்க இடம் கிடையாது, சாப்பிட சாப்பாடு கிடையாது. அவருக்கு அவர் பாட்டுக்கு கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே வழிபோக்கா அப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவோட எத்தனை சீசர் இருந்தாங்க? 12 சீசர்கள். புரியுதா உங்களுக்கு? 12 பேருக்கு சாப்பாடு கொடுத்தது யார்? 3 வருஷம் அவரை நம்பி வந்துட்டாங்க. வீட்டை விட்டு தொழிலை விட்டு எல்லாம் வந்துட்டாங்க. யார் தான் போஷித்தது? ஏசப்பா தான் போஷிச்சார். அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்தவர் யார்? ஏசு. டேக்ஸ் கட்டினவர் யார்? டேக்ஸ் கட்டுறீங்களா நீங்கள்? ஏசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன சார் டேக்ஸ் கட்டியிருக்காருன்னா அவர் என்ன சும்மா இல்லை, ஒன்றும் இல்லாதவரா? சொல்லுங்க பார்க்கலாம். வருமானம் இல்லாத ஆள் டேக்ஸ் கட்ட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? தரித்திரத்தில் ஒன்றுமே வேலைக்கே போகலை, பிஸ்னஸே பண்ணலை, 10 பைசா இல்லாதவனே டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஏசு என்ன பண்ணியிருக்கிறாரு?
அவருக்கும் டேக்ஸ் கட்டியிருக்கிறாரு, பேதுருவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, டேக்ஸ் கட்டியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆஸ்திகளால் இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்ணினார்கள். அப்போ பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பும் போதே நாம் நிச்சயமாக என்ன ஆவோம், செழிப்போம். அல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசிக்கணும். நீங்கள் செழிப்பை விசுவாசிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார். கர்த்தரை நம்பும் போது நாம் என்ன ஆவோம், செழிப்போம். வேதம் சொல்லுது, ஈசாக்கை தேவன் பஞ்சகாலத்தில் என்ன பண்ணாராம், ஆசீர்வதிச்சார். பஞ்சகாலத்தில் என்ன பண்ணார், ஆசீர்வதி. ஆபிரகாம் என்ன பண்ணார், ஆண்டவர் சீமான் ஆக்கினார். ஆபிரகாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் கர்த்தரை நம்பினா அவனை சீமான் ஆக்கினார். ஈசாக்கு கர்த்தரை நம்பினான், அவன் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலன் அடைஞ்சான், 100 மடங்கு பலன் அடைஞ்சான். யாக்கோபு கர்த்தரை நம்பினா வேதம் சொல்லுது, கோலும் கையுமா போனேன், ஆனால் 2 பரிவாரங்கள் எல்லாம் அவனுக்கு சொத்து எல்லாம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? சாதாரண ஆள் இல்லை. அவங்க மாமனார் அவரை ஏமாத்தினார். அவங்க மாமனார் யார், லாபான் ஏமாத்தினார். 10 தடவை சம்பளத்தை ஏமாத்தினார். ஆனால் கர்த்தர் ஏமாற்றவே இல்லை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தரை நம்புகிறவன் என்னதான் ஆவான், செழிப்பான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நம்ம கர்த்தர் கைவிடலை. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபா ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. புதிய ஏற்பாட்டில் தரித்திரம்தான், புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முதல் அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய திருச்சபையாருக்கு என்ன சொல்கிறார் பாரு. 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நல்லா எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, யாவற்றையும்னா எல்லாவற்றையும், அனைத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதுனா கொடுத்து விட்டார். இங்கிலீஷில் காட் ஹேஸ் கிவன் எவ்ரிதிங். ஆண்டவர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார், கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எங்கெங்க கொடுத்தார் அப்படின்னா, வாக்குதத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்னவா கொடுத்திருக்கிறாரு, வாக்குதத்தமாய் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் யாரெல்லாம் ஆசீர்வதிச்சாரோ அந்த வாக்குதத்தம்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் யாருக்கு வந்திருக்குது, நமக்கு வந்திருக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பவுல் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரா, சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகி நமக்கு வரும்படி என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிற்றுன்றார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்குது, நமக்கு வந்திருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள்லாம் யார், ஆபிரகாமின் சந்ததி. நம்ம எல்லாம் எந்த சந்ததி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் என்ன சந்ததிங்க, எங்கள் லோக்கல் சந்ததிங்க, மெட்ராஸ்காரங்க. நிறைய பேர் மென்டாலிட்டி அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் எந்த சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? யோசிக்கணும். அப்போ தான் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சந்ததி பெரிய சந்ததி. அல்லேலூயா. நம்ம சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி தெரியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் யார் வந்தது, தாவீது வந்தார். தாவீது யார், ஆடு மேய்க்கிறவன் மட்டும் பேசக்கூடாது. அவர் பெரிய ராஜா, 40 வருஷம் அவர் ராஜாவாக இருந்தார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர் தான் யார், தாவீது. தாவீதினுடைய பையன்தான் யார், சாலமோன். புரியுதா உங்களுக்கு? அவர் ராஜா. அதுக்கு பிறகு எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ராஜா வந்தார். யார், அல்லேலூயா. மத்தேயு நீங்கள் படித்து பாருங்கள். ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவரும் தாவீதின் சந்ததியில் பிறந்தவருமான இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு. அப்போ இயேசு கிறிஸ்து யார், ராஜா. இயேசு நமக்கு என்ன வேணும், அப்பா வேணும் இல்லையா, ஆண்டவர் வேணும். அப்போ நாமெல்லாம் யார், ராஜாக்கள். அல்லேலூயா. நம்ம சந்ததி பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது பாருங்க. இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கள் தாத்தா என்னங்க, அவர் பேரே தெரியாதுங்க, அவர் கஷ்டப்பட்டார். நான் தான் இந்த சந்ததியில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் படிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டேன், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேனாக்கும், நான் படிச்சுட்டேனாக்கும். உலகத்தார் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிறிஸ்டியன், ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கவர்மெண்ட் டீச்சர், ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் நான் தான் IPS IAS. அதோடு போயிடக்கூடாது. நம்ம ஜெனரேஷன் எங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தாவீது நம்முடைய ஜெனரேஷன், சாலமோன் நம்முடைய ஜெனரேஷன், இயேசு கிறிஸ்து
நம்முடைய ஜெனரேஷன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படி கர்த்தரை நம்பும்போது நிச்சயமாக நாம் செழிப்போம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். அப்போ செழிப்பை நாம் நம்பிக்கை நமக்கு செழிப்பை தருகிறது. மூணாவது பாருங்கள், முதலாவது என்ன பார்த்தோம்? நம்பிக்கை துக்கத்தில் துதிக்க வைக்கிறது. ரெண்டாவது நம்பிக்கை செழிப்பை தருகிறது. மூன்றாவது நம்பிக்கை சந்தோஷத்தை தருகிறது. அல்லேலூயா. நம்பிக்கை நமக்கு என்ன தரும்? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்பும்போது, கர்த்தரை நம்பும்போது நீங்கள் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் நீங்கள் நம்பினா அது நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அல்லேலூயா. பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பிக்கை நமக்கு என்ன தருகிறது? பார்த்தீங்களா? பணம் சந்தோஷத்தை தராது. அல்லேலூயா. பணம் இருக்கிறது நல்லது. பணம் மணி ஆன்சர்ஸ் எவ்ரி திங். ஆனால் இங்கே பைபிளில் என்ன சொல்கிறாரு? பணம் சந்தோஷத்தை தரும்னு சொன்னாரா? என்னங்க, எவ்வளோ பணக்காரங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? வேதனை, கண்ணீர், கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வேலை பார்க்குறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி இருக்குதா? அல்லேலூயா. சொல்லலை அப்படி. ஆனால் நம்பிக்கையில் நாம் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்பிக்கை என்பது என்னது? கர்த்தர் எதிர்காலத்தில் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார் என்பதுதான் நம்பிக்கை. அப்போ எல்லா சூழ்நிலையும் நாம் கர்த்தரை நம்பும்போது நாம் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அநேகர் இதில் தான் இருக்கிறாங்க. எதில் தான் இருக்கிறாங்க? கிறிஸ்தவ விசுவாசிகள். என்னையா சந்தோஷமாக இருக்காங்களா? சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் அநேகர் கவலை, துக்கம். நீங்கள் ஜப குறிப்பெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஐயா இந்த கடன் பிரச்சனை ஐயா, வீட்டில் ஒரே பிரச்சனை ஐயா, மனைவி பிரச்சனை ஐயா, வீட்டுக்காரர் பிரச்சனை ஐயா, பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பிறகு எப்படி சந்தோஷமா? பார்த்தீங்களா? அதான் கல்யாணத்துக்கு பிறகு பாருங்கள், நான் வேலை பார்க்குறேன், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிருந்தேன். அப்போ புதுசாக வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? புதுசாக வருவாங்க, நிறைய நார்த் இந்தியன்ஸ் எல்லோரும் வருவாங்க. அப்போ அநேகரை சந்திக்கும் போது அப்போ ஒருத்தட்ட பேசிக்கிருந்தேன், பிரதர் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படின்னு. நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? அவருக்கு என்கிட்ட கேட்டார், ஆச்சரியம், எப்படி மேரேஜ் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது, ஆள் உருன்னு இருக்கிறீங்கள, ஒரு சிரிப்பை காணா, ஒரு இது ஆளை பார்த்தாலே பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் அவர் ஃபோட்டோவை பாருங்கள். கல்யாணத்துக்கு முன் அப்படியே புன்னகையில் இருப்பார். கல்யாணத்துக்கு பிறகு அவர் ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள், சிரிங்கன்னா கூட என்ன பண்ண மாட்டார், சிரிக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்களாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஆகிடுது. புரியுதா உங்களுக்கு? மக்கள் அப்படி ஆயிடுறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பிள்ளைகள் வந்துருச்சே, பிள்ளைகள் பத்த பிறகு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமெல்லாம் போச்சுங்க. சிலர் பார்த்தீங்களா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம். காலேஜ் படிக்கும்போது நல்லா ஜாலியாக இருப்போம், அப்படி இருப்போம், அதெல்லாம் ஒரு காலம். இப்போ குடும்பம் குட்டியான பிறகு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எப்பொழுதும் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். காரணம், நம்பிக்கையிலே நாம் எப்பொழுதும் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், சிறைச்சாலையில் இருந்து கொண்டு, பவுல் எங்கே இருந்து கொண்டு? சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக அவர் பிலிப்பிய நிருபத்தில் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? ஏன்னா கர்த்தர் நமக்காக சிலுவையின் மூலமாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமா. இயேசு எங்கேயாவது என்னைக்காவது ஒரு வசனம் சொல்லுங்க, நீ துக்கமாயிரு அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. நீ கண்ணீர் விடு அதுதான் நான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லவே. இவங்கெல்லாம் இயேசு சிலுவைக்கு போகிறேன் அப்படின்னு உடனே சீசர்கள்லாம் அழுகுறாங்க, ராவெல்லாம் அழுகுறாங்க, துக்கமாக இருக்கிறாங்க. அவங்க ஏன் துக்கமாக இருந்தாங்க தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் துக்கமாக இருந்தாங்க? அதான் சிலுவைக்கு போக முன்னாடி ஓடி போயிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? எல்லாரும் 11 பேர் என்ன ஆகிட்டாங்க? ஒருத்தன் நான்கு கொண்டு செத்துட்டான். கூட இருந்த 11 அப்போஸ்தலர்கள் என்ன ஆகிட்டாங்க? இயேசுவை விட்டு ஓடிட்டாங்க. இயேசுவுக்கும் தெரியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன மறுதளிப்பீங்க, ஓடிடுவீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பதாக என்ன சொல்கிறாரு பேதுரு? ஆண்டவரே, ஒரே துக்கம் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே, சிலுவைக்கு போகக்கூடாது ஆண்டவரே, மறிக்கக்கூடாது ஆண்டவரே. ஏன் தெரியுங்களா? ஏன் சொல்லுங்கள், யோசிக்கணும். ஏன் தெரியுங்களா?
3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட். புரியுது அவங்களுக்கு? ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து வேலைக்கு போகல, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். தொழில் பண்ணலை, அதுவே பெரிய சந்தோஷம். குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அப்போ இயேசு கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாயிலும் குறைவுபட்டதா? அதானே கேட்டார். சீசனில் பார்த்து என்ன கேட்டார்? ஏதாயிலும் குறைவுபட்டதா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் குறைவுபடலை. நல்ல சாப்பாடு. கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, அங்கே வந்து நல்ல சாப்பாடு. புரியுது அவங்களுக்கு? அங்கே திராட்சரசம் குறைஞ்சிச்சு, ஆனால் தண்ணீரை என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? திராட்சரசமாக மாற்றினார். புரியுது அவங்களுக்கு? நல்ல சாப்பாடு. இயேசுவை குறித்து கூட என்ன சொன்னாங்க? போஜன பிரியன்னாங்க. ஏன் தெரியுங்களா? நல்லா சாப்பாடு. புரியுது அவங்களுக்கு? எங்கே போனாலும் சாப்பாடு, விருந்து. புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்த சீசனுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, நல்ல சந்தோஷம். புரியுது உங்களுக்கு? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, பசின்றாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சரி பேதுரு அப்படியே அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு நான் சொன்னார். 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் இருக்கிறாங்க. ஈவினிங் டைமு, ஒன்றுமே செய்ய முடியாது, சமாளிக்கவே முடியாது. பேதுரு நைஸாக நாளைக்கு வாங்க, ஏதாவது தர்றேன் அப்படின்னு நான் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னார்? அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு என்ன பண்ணார்? போஷிச்சார். எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த 5000 பேரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அப்போ சாப்பாட்டுக்கு இயேசுவோட கூட இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது, தங்குறதுக்கு பிரச்சனையே கிடையாது, நல்ல சாப்பாடு. அப்போ 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருக்கும்போது பெரிய சந்தோஷம். இப்போ திடீர்னு இயேசு சிலுவைக்கு போகிறேன்றாரு, மறிக்கிறேன்றாரு, 3ஆவது நாள் உயிரோடு எழும்புறேன்றாரு, எங்களை விட்டு போக போகிறேன்றாரு. அதனால் அதை நினச்சி என்ன பண்ணுறாங்க? துக்கமாக இருந்தாங்க. ஆனாலும் ஏசப்பா சொன்னார், உங்கள் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாத, கண்ணீர் விடாத, நான் மறிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து நான் உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசியாக நாம் துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. துக்கத்திலையும் நாம் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். காரணம் என்ன? நம்பிக்கை நமக்கு எதை தரும்? சந்தோஷத்தை தரும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது உங்கள் முகத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்கள், இதுதான் சாட்சி. வேலைக்கு போகிறோமா, எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் ஐயா? ஐயா தான் கவனிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லோரும் குடும்பத்தில் தான் இருக்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகள் குட்டிகளோடு தான் இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை முகத்தில் காட்டவே கூடாது. ஏன்னா நாமெல்லாம் நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம். புரியுதா உங்களுக்கு? எனவே எப்பொழுதும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்து பாருங்கள், வியாதி உங்களை அணுகாது. அல்லேலூயா. பிபிலாம் வராது, ப்ரெஷர்லாம் வராது. புரியுதா உங்களுக்கு? எப்பொழுதும் பாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம மக்கள் எப்பொழுதும் எப்படி தான் இருப்பாங்க? எப்படி தான் இருப்பாங்க? என்ன சிஸ்டர்? துக்கம், கவலை, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க, போயிடும். 30-40 வருஷம் ஹிஸ்ட்ரி. ஜெபத்துக்கு ஃபோன் அடிப்பாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. நான் சிம்பிளாக கேட்பேன், எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா ஆரம்பிப்பாங்க பாருங்கள். ஐயா நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பித்தான்னு வச்சுங்க, அரை மணி நேரம் ஆகிடும். நம்ம டக்குன்னு கட் பண்ண முடியாது, மூஞ்சில் அடித்த மாதிரி. அப்போ கடைசியாக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணுன்னு தான் கேட்டேன். உங்கள் கதை, உங்கள் ஸ்டோரி, உங்கள் ஃபேமிலி பிரச்சனை அதெல்லாம் நான் கேட்கவே, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சுகமாகணும்னா சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். உங்களுக்கு அற்புதம் வேணுமா, அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர்கிட்ட ஜெபிச்சா கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். கடன் பிரச்சனை மாறணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறார். கதை விடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கதையை பேசியே என்ன ஆகுறது? எல்லாரையும் துக்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது. ஆனால் பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் எப்பொழுது எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் சாத்தியமா? இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும், ஆனால் அவமானப்படும் போது ஒரு விசுவாசி சந்தோஷமாக இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவமானம்ன்ற போது யாராக இருந்தாலும் என்ன ஆகிடுவாங்க? டல் ஆகிடுவாங்க. பார்த்துங்களா? யாராவது எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க, நம்மளை கேவலமாக பேசிட்டாங்க, திட்டாங்க, நம்மளோட சண்டை போட்டாங்க, அப்போ எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா அப்பொழுது எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. பேதுரு முதல் அப்போஸ்தலனுங்க, இயேசுவோடு இருந்தவர், இயேசுடைய பைபிள் காலேஜில் படித்தவர், மாபெரும் அப்போஸ்தலன். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சீஃப் பாஸ்டர் இவர் தான், அவருக்கு கீழே 3000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க. இங்கே வானா வருவாங்கள்ல, 3000 பேர் 5000 பேர் விசுவாசி. அவரை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க? அந்த ரோம சாம்ராஜ்யம் கவர்மெண்ட் அடிக்குது, நீ இயேசுனுடைய பேரை சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளோ பெரிய பாஸ்டரை கன்னத்தில் அடிக்கும்போது எவ்வளோ கஷ்டமான காரியம், எவ்வளோ அவமானமான காரியம், எவ்வளோ துக்கமான காரியம். அந்த நேரத்தில் பேதுரு என்ன தெரியுமா செஞ்சார்? என்னது செஞ்சார்?
என் பாஸ்ட்டு என்னையே அடிச்சிட்டியா நீ? நான் ஒரு உபவாசம் போட்டு உன்னை காலி பண்ணுறேன் பாரு, அப்படி சொல்லலை. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லலை. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அவமானமான சூழ்நிலையின் மத்தியிலையும் பேதுரு அப்போஸ்தலன் அதை சந்தோஷமாய் கர்த்தருக்காக அதை சந்தோஷமாக நினைக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5:40 வாசிப்போம். நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய, அதாவது கமாலியலுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, அதாவது பேதுருவை வரவழைத்து என்ன பண்ணுறாங்களா? அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கின. பார்த்தீங்களா, இயேசுவின் பேரை சொல்லி பிரசங்கம் பண்ணதுனால பிடிச்சி அடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய அவமானமான சூழ்நிலை. பெரிய பாஸ்டர் இவர். பேதுரு சாதாரண ஆள் இல்லை. அவர் பேர் பாப்புலர் ஆயிடுச்சு எருசலேம் முழுவதும். பேதுருனா ஐயோ அவர் பெரிய ஊழியக்காரங்க, 3000 பேர் 5000 பேர் போகிறாங்க, அவ்வளோ பெரிய சீஃப் பாஸ்டர். அவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ அவமானம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 41. அவருடைய நாமத்துக்காக, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. அடிச்சிட்டாங்க, அவமானமாயிடுச்சு. இனி தெருவில் தலை காட்ட முடியாது, என்ன செய்யறதுனே தெரியல, ஊரை விட்டு ஓடி போயிடலாம், இல்லை இந்த ஊழியத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன பண்ணுறாரு? அடியை வாங்கிட்டு எப்படி போனார்? எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ தானே வாசித்தோம். அடி வாங்கின உடனே அந்த இடத்த விட்டு எப்படி போகிறாரா? அப்போ பைத்தியமா? அடித்த அடி அப்படி இருக்கும் பிரதர், அடின்னு அடித்து பைத்தியமாயிட்டார். அப்படி கிடையாது. அடித்தாலும் அவர் எப்படி யோசிக்கிறார்னா, இந்த அடி யாருக்காக? நான் தப்பு செஞ்சு அடி வாங்கலை, புரியுதா உங்களுக்கு? அவமானப்பட, கண்ணீர் விட, கவலைப்பட நான் தப்பு செய்யலை. ஆனால் இயேசுவுக்காக நான் அடிபட்டிருக்கிறேன். எனவே பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் என்ன பண்ணுறாரு? சந்தோஷமாய் கடந்து போகிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ ஆட்டிடியூட், புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க. யாராவது ஒன்று சொல்லிட்டா உடனே மூக்கு மேலே என்ன ஆகிடக்கூடாது. பார்த்துங்களா, அதுதான் பிரச்சனை. அவர் யாராவது என்ன ஒரு வார்த்தை சொன்னால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? 4 வார்த்தை சும்மா விட மாட்டேன். நீ என்னை எப்படி சொல்லலாம்? அதுதான் பிரச்சனை. அவங்க கேட்பாங்க, என்னம்மா சர்ச்சுக்கு போகிற, ஆராதிக்கிற, பைபிள்லாம் எடுத்துகிட்டு போகிற, இந்த மாதிரி கத்திரிய, சும்மா விட மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்கிறியே, நீ என்ன கிறிஸ்தவங்களா அப்படின்னா அதுதான் நமக்கு அவமானம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அவமானமான சூழ்நிலையிலும் கிறிஸ்தவ விசுவாசி எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கைவிட மாட்டார். எனவே நம்பிக்கை நமக்கு எல்லா சூழ்நிலையும் என்ன தருது? சந்தோஷத்தை தருது. எனவே நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க? பிரச்சனையவே நினச்சிக்கிட்டு கூடாது. என் மருமக இப்படி பேசிட்டா, எங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க பிரதர். மாமியார் பாருங்க பிரதர், அவங்கள நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பிரதர். ஒரே கஷ்டமாக இருக்குது பிரதர். இதெல்லாம் ஒரு கஷ்டமாக? பேதுருவை பிடிச்சி வச்சு பப்ளிக்காக என்ன பண்ணாங்க? அடின்னு அடிச்சுட்டு போகிறாங்க. அவர் என்ன அந்த இடத்த விட்டு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பாருங்களா, அதான் சொல்லுவாங்க நிறைய ஊழியக்காரர், கிறிஸ்தவ விசுவாசிக்கு நல்ல ஒரு உண்மையான விசுவாசினா எப்படி இருக்கணும்? சூடு, சொல்லுங்கள் சிஸ்டர், சூடு, சொரணை, கோபம் எதுவுமே இருக்கக்கூடாது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அறைந்திருக்கிறார்கள். கோபம்லாம் வரவே கூடாது, புரியுதவங்களே? அப்படியே வந்தால் நல்ல கோபம் வரணும், புரியுதவங்களுக்கு? ஆவிக்குரிய கோபம் வரணும், வைராக்கியம் வரணும். எனக்கு இப்படி பேசிட்டியா, நான் உங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டுறேன், அப்படி தான் இருக்கணுமே தவிர உன்னை சும்மா விட மாட்டேன், பழி வாங்க விட மாட்டேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சவால் விடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். முதலாவது என்ன பார்த்தோம்? நம்பிக்கை துக்கத்தில் என்ன தருது? துதிக்க வைக்கிறது. 2வது நம்பிக்கை செழிப்பை தருகிறது. 3வது நம்பிக்கை சந்தோஷத்தை தருகிறது. 4வது பாருங்க, நம்பிக்கை காத்திருக்க வைக்கும். அல்லேலூயா. நம்பிக்கை என்ன பண்ணும்? காத்திருக்க வைக்கும், பொறுமையை தரும், வெயிட் பண்ண வைக்கும். நம்பிக்கை இல்லாதவர்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. அநேக ஊழியர்கள் ஊழியத்துக்கு வருவாங்க, புரியுதா உங்களுக்கு? பொறுத்திருக்க மாட்டாங்க. ஊழியத்துக்கு ஆண்டவர் தான் அழைச்சார், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு வருவாங்க. ஆனால் இப்போ என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?
இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன? பொறுமை இல்லை. ஆனால் நம்பிக்கை இருந்தால் பொறுமை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். அற்புதமாக பொறுமையை குறித்து அங்கு பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். கலாத்தியர் 5:5. நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்கிறோம்? காத்திருக்கிறோம்ன்றார். நாங்கள் நம்பிக்கையோடு என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம்ன்றார். என்ன ஒரு அற்புதமாக சொல்றார். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அப்போ நம்பிக்கை நம்மை காத்திருக்க வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை தான் என்ன பண்ணும்? காத்திருக்க வைக்கும், பொறுமையை தரும். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லாதவர்கள் பாருங்கள், அவசரப்பட்டு பேசிடுவாங்க. இப்போ ஏன் கோபத்தில் வார்த்தையை விட்டுறாங்க? காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவசரப்பட எதுக்கு எடுத்தாலும் அவசரம், பொறுமை கிடையாது. ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், இல்லை கல்யாணம் பண்ணிட்டோம், என்ன தான் பண்ணணும்? நம்பிக்கையோடு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி ஒரு பிரச்சனை என்னொன்னே நான் வந்து டைவர்ஸ் இன்றைக்கி கோர்ட்டில் சொல்கிறாங்க, கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் எதுக்கு வருதான்? டைவர்ஸ்க்கு வருது, கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நாம தான் ஒரு கல்யாணம், மேரேஜுக்கு சாட்சியே யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? பொறுமையோடு இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? வேலைக்கு போகிறீங்க, வேலையில் பிரச்சனை வராமல் இருக்காது, தொழிலில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஜாலியாக நீங்கள் வாங்க, இப்போ ஒரு வேலையை செய்கிறீங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க, இஷ்டத்துக்கு வேலை செய்யுங்க, போங்க, ஜாலியாக இருங்க. உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்போம்னு யாராவது கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். வேலைன்னா என்ன தான் பண்ணுவாங்க? பிழிஞ்சு எடுக்க தான் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைகள் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் பொறுமையோடு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கும்போது நமக்கு நம்ம என்ன அந்த இடத்துல காத்திருப்போம், பொறுமையோடு இருப்போம். புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், பொறுமைக்கு எக்ஸாம்பிள் பைபிளில் யார் தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசத்துக்கு எக்ஸாம்பிள் யார்? பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னா ஆபிரகாம். சரிங்களா? அதே போல் பொறுமைக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. யார் தெரியுங்களா? யார் சிஸ்டர்? யார்? யாக்கோபு. அவர் எங்கே பொறுமையாக இருந்தார்? என்ன எதனால் சொல்கிறீங்க? பிடிச்சிட்டாங்க பாருங்க. யாக்கோபு நிருபத்தில் யோபுவை பற்றி பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? யோபு எப்படி இருந்தாராம்? தன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் பிரச்சனை, கஷ்டம், ஆனால் என்ன பண்ணாரு? பொறுமையோடு இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் அவரை கடைசியில் என்ன பண்ணார்? இரட்டந்தனையாய் ஆசீர்வதித்தார் அப்படின்னு. அதாவது யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்றார். நல்லா இருதயத்தில் பதிச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ கோபம் வரும்போது, சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது பொறுமையாக தானே இருக்க முடியல இல்லையா? பொறுமையாக இருந்துட்டால் என்ன இல்லை, பிரச்சனையே கிடையாது, வாக்குவாதமே கிடையாது. அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்படி தான் பொறுமையாக இருக்க முடியலையே, எது வரைக்கும் நான் பொறுக்கிறது? அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் சும்மா இருந்தால் என்ன இடிச்சவாயன்றுவாங்க. எது வரைக்கும் தான் பொறுக்கிறது? எது வரைக்கும் தான் நான் பல்ல கடிக்கிறது? புரியுதா? அவங்க கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா? பேதுருவே இயேசுகிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? எத்தனை தடவை தான் நான் மன்னிக்கிறது சகோதரனை? மன்னிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா? எவ்வளோ காலம் தான் நான் மன்னிக்கிறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஏசு என்ன சொன்னார்? 7-70 தரம்னா என்ன அர்த்தம்? நீ மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையாக தான் இருக்கணும். நீ என்ன பண்ணணும்? பொறுமையாக தான் இருக்கணும். அப்போ கிறிஸ்தவர்களாகி நாம் எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு அங்கே யாக்கோபில் வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த நம்பிக்கை இருக்கிற நமக்கு பெரிய பொறுமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யாக்கோபு நிருபத்தில் வாசிப்போம். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 5:10 வாசிப்போம். ஒரு அற்புதமான ஒரு வசனம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும், பார்த்தீங்களா, பொறுமையை குறித்து சொல்கிறார். பழைய தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் பொறுமையாக இருந்தாங்களே, அதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தரை பற்றி பேசுகிறார். 11வது வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே.
அப்படின்னு சொல்லப்பட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்றார். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, 8வது வசனம் வாசிங்க சிஸ்டர். எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் வருகை எப்படி இருக்குதா? கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. அவர் வர்ற வரைக்கும் எப்படி இருங்க? அப்போ எது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும்? ஏசு எப்போ வர்றாரோ யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த கேள்வி கேட்கக்கூடாது. எது வரைக்கும் பொறுக்கிறது பிரதர்? நீங்கள் சொல்லணும், கர்த்தர் வருகை வரைக்கும் பொறுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது, பொறுக்க முடியல, இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், அது வரைக்கும் என்ன பண்ண, பொறுமையாக இரு, கவலைப்படாத. கர்த்தர் மாற்றுவார், சமாதானத்தை தருவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், விட்டலான் இருக்கிறேன், பொறுமையாக இருங்க. இயேசுவின் வருகை வரைக்கும் என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் சூழ்நிலை என்ன பண்ணுவார், மாற்றுவார். வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை ஏற்படுத்துவார். அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம் பொறுமையாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார், குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். புரியுதா உங்களுக்கு? நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அது அந்த பொறுமை எப்படி வரும்னா, நம்பிக்கையாக இருந்தால் தான் என்ன வரும், பொறுமை வரும். புரியுதா உங்களுக்கு? அதான் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை என்ன பண்ணணும், நம்பணும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுங்க, அவசரப்பட்டுருவீங்க. அவசரமான தீர்மானம். புரியுதா உங்களுக்கு? அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லிடுறாங்க, எல்லாம் பிசாசு. கிறிஸ்தவர்களுக்கு ஒருத்தர் இருக்கிறான், இளிச்சவாயன். எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று பிசாசு, இல்லாட்டி இன்னொருத்தர் யார், கர்த்தர். எல்லா கர்த்தர் கைவிட்டுட்டார், கர்த்தர் தான் அதை செஞ்சிட்டார், இதை செஞ்சிட்டார், அந்த நஷ்டத்தை கொடுத்துட்டார், அப்படி இல்லாட்டி பிசாசு இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான் அப்படின்றது. அப்போ இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, கரெக்டாக இருக்கிறாங்க. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் பிரதர், ஆனால் பிசாசு அப்படி பண்ணிட்டான், ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்றது கிடையவே கிடையாது. அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள், தவறான தீர்மானங்கள், அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எனவே பிரியமானவர்களே, நம்பிக்கை இருக்கும்போது நாம் கர்த்தர் வருகை வரைக்கும் எப்படி இருப்போம், பொறுமையாக இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். சரிங்களா? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்க போகிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி என்ன பார்த்தோம் சொல்லுங்கள், ஜெபிச்சிடலாம். நம்பிக்கை துக்கத்திலையும் நம்ம என்ன பண்ணுது, துதிக்க வைக்கிறது. இதை இருதயத்தில் பதிச்சுக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டால் அப்புறம் அதுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்பிக்கையாக இருந்தால் இதன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்க முடியும், கர்த்தரை துதிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த சூழ்நிலை ஆராதனைக்கு வர முடியும். அல்லேலூயா. பிரச்சனை எப்படி இருந்தாலும் சண்டே சர்வீஸை யாராலையும், புரியுதா உங்களுக்கு? அதான் விஷயம். சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. மழை அடிக்குது பிரதர், ஒரே சம்மர் பிரதர், சூடு பிரதர், எப்படி பிரதர் வர்றது சொல்லவே கூடாது. நம்பிக்கை இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் பிரச்சனையாகவே பார்க்க மாட்டாங்க, எல்லா சூழ்நிலையும் துதிப்பாங்க. ரெண்டாவது, நம்பிக்கை என்ன தரும், செழிப்பை தரும். உங்களை கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போதே, நம்பிக்கையாக இருக்கும்போதே நீங்கள் வர வர என்ன ஆவீங்க, விருத்தி அடைவீங்க. அல்லேலூயா. ஒரு வேளை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன ஆகும், கொடுக்கப்படும். கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். ஏன்னா கர்த்தரை நம்பும்போது செழிப்பு உண்டாகும். மூணாவது, நம்பிக்கை சந்தோஷத்தை தரும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அற்புதமான வசனம். சோகமாக இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிறீங்கன்னா அந்த வசனம் வரணும். ரோமர் 12:12 பவுல் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், தீர்மானம் தான், சூஸ் பண்ணணும். சரி, நம்பிக்கை சந்தோஷத்தை தருகிறது. நாலாவது, நம்பிக்கை காத்திருக்க வைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்பிக்கை இருந்தால் வெயிட் பண்ணுவீங்க, பொறுமையாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எதையும் சட்டு புட்டுன்னு தீர்மானங்களை எடுக்கவே மாட்டீங்க, நிலைத்திருப்பீங்க. நீதிமான் வேறு என்னாகாது, அசையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நாமெல்லாம் பொறுமை உள்ளவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களை யாரும் சீக்கிரத்தில் அசைச்சிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? சாச்சிட முடியாது. கர்த்தரை நம்பும்போது, நாம் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கும் போதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அல்லேலூயா. இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? முடித்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருக்கு. முடிச்சுடுவேன் நான் டயத்துக்கு பாருங்கள், செகண்ட்ஸ்லாம். சரி, சில விஷயங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எத்தனை பேர் விடுதலையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கும் மகா கிருபையும் நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, இந்த நம்பிக்கை, மகிமையான நம்பிக்கைக்குரியவர்கள் அப்பா நாங்கள். நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் உம்முடைய குமாரனை அனுப்பி
கல்வாரி சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறீர், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறீர், எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறீர். இதை விட எங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உம்மை நம்புவோம். அந்த நம்பிக்கை இருக்கும்போதே துக்கத்திலும் நாங்கள் துதிக்க முடியும் என்று பார்த்தோமே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை செழிப்பை தருகிறது என்று பார்த்தோமே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று பார்த்தோமே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கையிலே நாங்கள் காத்திருக்க முடியும் என்று பார்த்தோமே, அதற்காக துதிக்கிறோம் அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையினாலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்பிக்கையினாலே அவர்கள் செழிப்பாகட்டும், நம்பிக்கையினாலே பொறுமையோடு காத்திருக்கட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையினாலே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க தேவன் உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் தேவ கிருபையும் தேவ சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க, வாளாக்காமல் தலையாக்குங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத யாராவது இந்த குடும்பத்தார் இருந்தால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, குடும்பமாய் சேவிக்க, இந்த சபைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் அருமையான போதகர் ஐயாவிற்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காய், இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். மந்தை பெருகிறது போல இந்த இடம் பெருகட்டும் ஆண்டவரே. உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்ன தேவன், பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, பெருக்கம் உண்டாகட்டும். இந்த இடத்துக்கு தேவையான எல்லா சகல ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனமையும் துதி உமக்கே ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்.